கேட்டை நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். காரிய சித்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுக்கு அமையப்போகுது. முக்கிய சில நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் உங்களுக்கு. நல்ல ஒரு எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதை நல்லபடியாக தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செஞ்சு முடித்து அதில் நல்ல பேரும் புகழும் கூட வாங்கிடுவீங்க. சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு சரிங்க நான் இப்படியே செய்கிறேன் அப்படின்ற அளவு கூட உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி கொடுக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து நல்லபடியாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. நல்ல கடின உழைப்பின் மூலம் கவனத்துடனும் கவன சிதறல் இல்லாமல் அந்த வேலையை நல்லபடியாக முடித்து கொடுத்தீங்கன்னா பாராட்டுகளையும் பெறுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. அந்த அனுசரித்து போகிறது மட்டும் இல்லாமல் வேலையை நல்லபடியாக முடித்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பாராட்டுகளும் அது அடுத்து உங்களுக்கு வளர்ச்சிகளுக்கு பண உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுகளுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதையும் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதனால் நல்லபடியாக அந்த வேலைகளை முடித்து கொடுத்து நல்ல பேரும் புகழோடு இருக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். வீண் வாக்குவாதமும் தேவையில்லாத பேச்சுகளும் அவசியமில்லாத லூஸ் டாக்ஸு இதெல்லாம் உங்களுடைய பேரும் புகழையும் கெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் அமைதி நிலவும். அந்த அமைதி நிலவரத்துக்கு நீங்கள் தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பீச்சஸ் எதுவுமே இல்லாமல் லூஸ் டாக்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டு போங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. நல்லபடியாக விட்டுட்டு போங்க. நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையறதுக்கான ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்து கொடுக்கும். நன்றி, வணக்கம்.